ஏற்கனவே 174 தொகுதிகள்ல திமுக போட்டியிட்ட நிலையில வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல திமுக கூட்டணியில அதிக இடங்கள், குறைந்தது 30 இடங்களாவது வேண்டும் என்று காங்கிரஸ் கூறி வரக்கூடிய நிலையில கடந்த தேர்தலில் போட்டியிட்ட 25 தொகுதிகளை விட அதிகமாக 5க்கும் மேற்பட்ட தொகுதியை காங்கிரஸ் கேட்கக்கூடிய நிலையில தற்போது இந்த கூட்டணிக்கு தேமுதிகவும் வந்திருப்பது அடுத்த கட்டமாக எத்தனை சீட்டுகளை தேமுதிகவுக்கு திமுக கொடுக்க இருக்கிறது என்பது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில வரக்கூடிய மாநிலங்களவை தேர்தலில் ஒரு சீட்டை தேமுதிகவுக்கு ஒரு உறுப்பினர் பதவியை கொடுக்க திமுக முன்வந்துள்ளதாக நமக்கு ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. அதன் அடுத்த கட்டமாக 5 அல்லது 6 சீட்டுகளை தொடர்ந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 6 தொகுதிகளை கொடுக்க முன்வந்துள்ளதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. ஆனால் அது உறுதிப்படுத்தப்படாத தகவல். இருப்பினும் தற்போது கூட்டணி தேமுதிக திமுக கூட்டணி உறுதியாக இருக்கிறது. அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான விஷயங்கள், எந்தெந்த தொகுதிகளில் தேமுதிக போட்டியிட இருக்கிறது என்பது தொடர்பாக அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். இன்னும் சற்று நேரத்தில் வெளியே பிரேமலதா செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. அதில் என்ன மாதிரியான உடன்பாடுகள் உள்ளே எட்டப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான முடிவுகள் அவர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக தற்போது இருக்கக்கூடிய இந்த அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. என்டிஏ கூட்டணி பலமான கூட்டணியாக அமைந்திருப்பதாக அவர்கள் சொல்லி வருகிறார்கள். அதிமுக தலைமையில் தொடர்ச்சியாக பாஜக என பல்வேறு மதிமுக என்டிஏ கூட்டணியில தொடர்ச்சியாக அதிமுக தலைமையில பாஜக, அதே போல பல்வேறு கட்சிகள், பாமக என தொடர்ச்சியான பல்வேறு கட்சிகள் இணைந்து பலம் வாய்ந்த கூட்டணியாக அவர்கள் கருதுகிறார்கள். இந்த நிலையில திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தொடர்ந்து இந்த தேர்தலை சந்திக்குமா என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில ஏற்கனவே வெளியே இருக்கக்கூடிய ஒரு தேமுதிக, இதுவரைக்கும் திமுகவுடன் கூட்டணி வைக்காத தேமுதிக தற்போது நேரடியாக அறிவாலயத்தில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா தேமுதிக கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார். இது தமிழக அரசியல் வட்டாரத்தில் மிகவும் பரபரப்பான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் அடுத்த கட்டமான எத்தனை தொகுதிகளில் போட்டி என்பது, எத்தனை தொகுதிகளை திமுக ஒதுக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பு தற்போது எழுந்திருக்கிறது. ஜெபர்சன், வருகிற சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறது என்ற ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில் பிரேமலதா அதற்கு முன்னதாகவே அதிமுக திமுக இரு தரப்பினரிடமே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையாக முக்கிய நிகழ்வாக இன்று திமுக தலைவர் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினை பிரேமலதா சந்தித்ததன் மூலம் திமுகவுடன் தேமுதிக இந்த சட்டமன்ற தேர்தலில் இணைக்கிறது என்ற ஒரு முக்கிய முடிவானது எட்டப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது இத்தனை காலமாக தேமுதிக திமுகவுடன் இணையவே இல்லை. தற்போது வருகின்ற சட்டமன்ற தேர்தலை இணைந்து எதிர்கொள்ள காத்திருக்கிறது. அப்போது என்றால் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது ஒரு முக்கிய விஷயமாக இந்த விஷயத்தில் பார்க்கப்படும். தொகுதி பங்கீடு தொடர்பாக தற்போது இந்த செய்தியாளர் சந்திப்பில் பிரேமலதா தெரிவிக்க வாய்ப்புகள் இருக்கிறதா? இது தொடர்பான தகவல்கள் என்னவாக இருக்கின்றன? நீங்கள் குறிப்பிட்டது போல தேமுதிக எந்த கட்சியோடு சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பு அதிக அளவில் எழுந்திருந்தது. குறிப்பாக தேமுதிக அதிமுகவோடும் பேச்சுவார்த்தை நடத்துகிறது, திமுகவோடும் பேச்சுவார்த்தை நடத்துகிறது என தொடர்ச்சியான தகவல்கள் சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து பரவி வந்தது. குறிப்பாக திமுகவை பொறுத்த அளவில் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு குழு அமைக்கப்படாமல் இருந்தாலும் மறைமுகமான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக சொல்லப்பட்டது. இதை உறுதிப்படுத்தும் விதமாக திமுக எம்பி கனிமொழி தொடர்ச்சியாக செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்து வந்தார். இதன் ஒரு பகுதியாகத்தான் தேமுதிகவுடன் இது மாதிரியான பேச்சுவார்த்தைகள் மறைமுகமாக நடைபெற்று வந்திருக்கிறது. இதில் உடன்பாடு எட்டப்பட்டதை அடுத்துதான் தற்போது தேமுதிக பொதுச் செயலாளர் இங்கு நேரடியாக தற்போது திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஸ்டாலினை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன மாதிரியான விஷயங்கள் அடுத்த கட்டமாக தற்போது திமுக கூட்டணியில் தேமுதிக வந்துவிட்டது, அடுத்ததாக எத்தனை இடங்கள்ல தேமுதிக போட்டியிட போகிறது என்பதுதான் அடுத்தது எழுந்திருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. தொடர்ந்து தேமுதிகவை பொறுத்த அளவுல விஜயகாந்த் கட்சி தொடங்கிய நாள் முதலிருந்து இதுவரைக்கும் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தற்போது முதல் முறையாக திமுகவோடு அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். இதற்கு முன்பாக கலைஞர் இங்கு திமுக தலைவராக இருக்கும் போது தேமுதிக கூட்டணியில் வருமா என்று அந்த காலகட்டத்தில், தேர்தல் காலகட்டத்தில் கேட்கும் போது பலம் கனிந்தது பாலில் விழும் என்றெல்லாம் அப்போது தெரிவித்திருந்தார். ஆனால் அவர்கள் திமுகவோடு கூட்டணிக்கு வராமல்
தொடர்ச்சியாக மாற்றுக் கட்சிகளோடு கூட்டணியில் தொடர்ந்து நீடித்து வந்தார்கள். இதுவரைக்கும் தேமுதிக தொடங்கப்பட்ட 20 ஆண்டுகள்ல முதல் முறையாக தேமுதிக தற்போது திமுகவோடு கூட்டணி அமைத்திருக்கிறது. கடந்த தேர்தல் காலங்களின் போதும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. ஆனால் உடன்பாடுகள் முழுமையாக எட்டப்படாததன் காரணமாக தேமுதிக அமமுகவோடு கூட்டணி அமைத்து தேர்தல் களங்களை சந்தித்தது. இந்த நிலையில்தான் தற்போது முதல் முறையாக தலைமை அலுவலகம் ஆலயத்திற்கு பிரேமலதா வந்திருக்கிறார். பிரேமலதா மட்டுமல்லாமல் அக்கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளும் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். இது அரசியல் மட்டத்தில் மிக பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.